பூஜா, எங்க தூங்கிட்டு இருப்பியோன்னு பயந்துட்டேன். உனக்கு அண்ணி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல, எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? இந்தா, ஒழுங்கா சாப்பிடு. அண்ணி, எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல, நீங்களே சாப்பிடுங்க. எங்க அம்மா திட்டினதுனால இன்னும் நீ கோவமா இருக்கியா? அவங்க பெரியவங்க ஏதோ பேசிட்டாங்க, அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. நான் இனி எதுவும் கேட்க போறதும் இல்ல. நீங்க செய்யறதையே பேசாம சாப்பிடுறேன், போதுமா? நீ பேசுறதுலயே எவ்வளவு கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அவங்க சார்பா நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாப்பிடு. எனக்கு உங்க சாரி வேண்டாம் அண்ணி. நான் பேசினது தப்புதான், என்ன விடுங்க. பாரு, பூஜாவுக்கு இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கு இப்பதானே தெரியுது. பூஜா, அக்காவை பாரு. நீ சாப்பிடலன்னு இந்த நேரத்துல உனக்கு பிடிச்சத தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உன் பிடிவாதத்தெல்லாம் தயவு செஞ்சு சைடுல எடுத்து வச்சுட்டு சாப்பிடு. பூஜா, கற்பகத்தை எப்படி உன்னை உரிமையா திட்டுவாங்களோ அதே உரிமையில தான் எங்க அம்மாவும் உன்னை திட்டி இருக்காங்க. இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? அத்தை தான் திட்டினாங்கன்னு ஈஸியா எடுத்துட்டு போவியா? அதை விட்டுட்டு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, காட்டு, சாப்பிடு. வேண்டாம் பூஜா, வாங்கிக்கோ, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. ஏய், சாப்பிடு. டேய், நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீயும் சாப்பிடு. ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? உங்க மேல சும்மா கூட என்னால வெறுப்ப காட்ட முடியல. உங்க அன்புக்கு முன்னாடி என் நடிப்பெல்லாம் தோத்து போகுது அண்ணி. சாரி அண்ணி. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச சிக்கன் 65 சாப்பிடு. உனக்கு வேணுமாடா? எனக்கு வேணாக்கா. இன்னொன்னு? பாத்தியா பூஜா, இந்த போட்டியில கூட அக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க காட்டுற பாசத்துக்கு முன்னால உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏய், காரம் ரொம்ப அதிகமா இருக்கா? நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரவா? இல்ல அண்ணி, கரெக்டா தான் இருக்கு. சரி, சாப்பிடு. ஏய் வினோத், நீயும் சாப்பிடு. காரம் எல்லாம் அதிகமா இல்ல அண்ணி, மனசுல இருக்கிற அன்பு தான் அதிகமா இருக்கு. அதுலதான் எனக்கே தெரியாம என் கண்ணு கலங்குது. ஒரு வேலை செய்யாம புள்ளத்தாச்சின் கூட பாக்காம காலையில இருந்து என் பொண்ணை எல்லா வேலையும் பார்க்க வச்சது மட்டும் இல்லாம இப்படி நிம்மதியா தூங்க கூட விடாம கடைக்கு போய் வாங்கிட்டு வர வச்சிருக்கா. ஷோ, எல்லாம் என் பொண்ண சொல்லணும். யாரை எங்க வைக்கணும்னு தெரியாம இருக்கா. என்னத்த சொல்றது, அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆளப்பாரு. அண்ணி, நீங்க போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, எதையுமே மிச்சம் வைக்க கூடாது, சரியா? அவ எப்படிக்கா மிச்சம் வைப்பா? அதான் அவளுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி இருக்கே. டேய், சும்மா அவளுக்கு கிண்டல் பண்ணாதடா. முதல்ல அவ சாப்பிடட்டும். நீ சாப்பிடு. ஏன் பூஜா, நீ ஒரு பிளான் போட்ட, ஆனா அது அக்கா முன்னாடி அப்படியே தூள் தூள் ஆயிடுச்சு பாத்தியா? சாப்பிடாம போயிடுவேன்னு அம்மாவை விட அதிகமான பாசத்தை காட்டி என்ன சாப்பிட வச்சுட்டு போறாங்க. என்னால ஒரு அளவுக்கு மேல நடிக்க முடியல. இதையே தான் பூஜா நானும் சொல்றேன். எதுக்கு இந்த டிராமா? உனக்கும் கஷ்டம், இப்ப அவங்களுக்கும் கஷ்டம். இதெல்லாம் நமக்கு தேவையா? அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் இதை செஞ்சே ஆகணும். எனக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சரி, சாப்பிடு. வேலு, இங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பூஜா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்ன வேலை இது? இன்னும் அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இது சாதாரணமா வர ஒரு சின்ன பிரச்சனை தான். இது நம்ம ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். நாளைக்கே அவ சரியாயிடுவா.
என்னமோங்க, நீங்கள் ஒருத்தி தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் ஆசைப்படுறத கூட வெளியே காமிச்சிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே இந்த மனசு யாருக்கு வராது. நீங்கள் எனக்கு மனைவியாக கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு தெரியல. அதுவும் ரொம்ப நேரமா பண்ணில இருந்தா உடம்புக்கு ஆகாது. வாங்க உள்ள போலாம். டைம் ஆயிடுச்சு. காலையில கடைக்கு போகணும்ல. சரிங்க, வாங்க போலாம். அன்னைக்கு நீங்க செஞ்ச டிஷ்ஷோட டேஸ்ட் இன்னும் என் நாக்குலயே இருக்கு. அத சாப்பிட்டு தான் உங்களை விசாரிச்சேன். இவங்க தான் உங்களை பத்தி நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சார் ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க எங்களை என்கரேஜ் பண்றது பெரிய விஷயம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் யார் எங்க இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறது தாமா முக்கியம். லெட்ஸ் கம் டு பிசினஸ். உங்க சமையல் பிடிச்சு போனதால எங்க ஸ்டாஃப்ஸுக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ற இந்த கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சொன்னாங்க. ஓகே, அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்க சைன் பண்ணுங்க. சரி சார். என்னம்மா, உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே சார். அப்போ சைன் பண்ணுங்க. சரிங்க. இந்தாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஸ்மூத்தா போச்சுன்னா எனக்கு சிட்டில இன்னும் 3 ஆபீஸ் இருக்கு. அங்கேயும் நம்ம அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா முதல்ல இதை நீங்க நல்லபடியா முடிக்கணும். சாப்பிட்றவங்க மனசும் வயிறும் நிறைஞ்சு போவாங்க சார். அதை எங்க வாயால சொல்ல மாட்டோம், உங்களையும் சொல்ல வைப்போம். வெரி குட். இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு, வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் சார். எங்களோட திறமைய நம்பி நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆர்டரை நிச்சயம் தர குறையாம நல்லா பண்ணுவோம். வர்றோம் சார். நாளையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு உங்க ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்க சாப்பாடு கொடுத்துருவோம் சார். வரோம் சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். வரோம் சார். வரோம்.